சந்தோஷம். நான் புஷ்பா மலேசியாலேருந்து பேசுகிறேன். என்னோட தொலைதூர தியான பயிற்சி அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். முதல்ல தொலைதூர பயிற்சின்னு கேள்விப்பட்டோன்னே இது எப்படி பயிற்சி கொடுப்பாங்க, இது எப்படி நம்ம தீட்சை எடுப்போம் அப்படி சொல்லிட்டு எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இப்போ குருவோட யூடியூப் வீடியோகளை பார்ப்பேன். அப்போ கூட்டு தியானத்தில் 2-3 வாட்டி நான் கலந்துக்கிட்டேன். அப்போ எனக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு, தியானம் செய்யணும், தீட்சை எடுக்கணும் குருக்கிட்ட அப்படி சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. அப்புறம் குருக்கிட்ட சொல்லிட்டு நான் 10ஆம் மாதம் 10ஆம் தேதி 2023 குருக்கிட்ட தீட்சை எடுத்தேன். இல்லை, நான் தீட்சை எடுத்து ஒரு 2-3 நாளைக்கு என்னால் நெற்றிக்கண் உணர்வை கவனிக்க தெரியல எனக்கு. இப்போ குருகிட்ட சொல்லி குருவும் பொறுமையாக எப்படி அது பயிற்சி செஞ்சாக்க அந்த உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரும் பொறுமையாக சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நான் உணர்வை கவனிக்க ஆரம்பித்தேன். 2-3 நாளே எனக்கு நெற்றி உணர்வு உணர ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் குருக்கிட்ட சொல்லிட்டு குரு அடுத்தடுத்த பயிற்சி எனக்கு கொடுத்தாரு. 15 நாள் பயிற்சி. ஒரு பயிற்சியும் எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. முதுகு தண்டு சுத்தம் செய்கிற பயிற்சி, அப்புறம் கடிகார பயிற்சி, சூரிய தியான பயிற்சி, புகைப்பட தியான பயிற்சி, கருப்பு சூரியன் பயிற்சி, சுவையை உணர்ற தியான பயிற்சி, வாசனை உணர்ற தியான பயிற்சி, தூங்கும்போது தியானம், தெளிபதி தியானம். இந்த பயிற்சியும் குரு எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. ஒரு பயிற்சிக்கு முன்னுக்கு அவர் ஒரு வீடியோ அனுப்பி விட்ருவார். அந்த வீடியோ நான் பார்த்து 2-3 வாட்டி பார்த்துட்டு ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் குரு எனக்கு அந்த பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ எனக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. ஒரு பயிற்சியும் நம்மளுக்கு தியானத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடிகார சத்த பயிற்சி. கடிகார சத்தம் கேட்குறப்ப நம்ம அதுக்குள்ளேயே அப்படியே அந்த சத்தத்தையே கவனிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே நல்ல உணர்வில் இருப்போம். ஆரம்பத்தில் நான் தியானம் பண்ணுறப்ப எனக்கு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்க சத்தம், அந்த ரேடியோ கேட்குற சத்தம்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த கடிகார பயிற்சி முடித்த உடனே எனக்கு வீட்டில் மற்ற சத்தங்கள்லாம் எனக்கு அது பெருசாக தெரியல. என்னால் உணர்வை கவனிச்சுக்கிட்டு என்னால் தியானம் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் அன்னாடைக்கே நடக்கிற விஷயந்தான், நம்ம அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டோம். அதுக்கு சுவையை உணர்றது, வாசனையை உணர்றது, அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டோம். இப்போ அந்த பயிற்சியெலாம் முடித்தோடனே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். புகைப்பட தியான பயிற்சியெலாம் நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பயிற்சியெல்லாம் முடிஞ்சோடனே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமாக பார்க்க கவனித்தேன், ரசிக்க கற்றுக்கிட்டேன். தியானம் பண்ணுறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனித்து ரசித்து செய்கிறது ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முன்னாடிக்கும் வேலைக்கு போகிறப்ப காலையிலேயே 4:30 மணிக்கு ஏஞ்சி தியானம் பண்ணுவேன். அந்த நாளே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, அந்த நாளே நம்மளோட நாள் மாரி இருக்கும். நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் சுலபமாக நடக்கிற மாதிரி இருக்கும். இதுமாரி மாற்றத்தை எல்லாரும் உணரணும். எல்லாரும் தியானம் பண்ணுங்க. சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியோடையும் சந்தோஷமாக இருக்கணும். எப்பயுமே தீட்சை எடுத்தவங்க ஒவ்வொரு அனுபவமும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்தமாரி அனுபவம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. எல்லாரும் தியானம் பண்ணுங்க. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கவனிக்கலாம். சந்தோஷம். நன்றி, வணக்கம்.